ஹலோ நண்பா, இன்னைக்கு நம்ம சேனலில் வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்மி 6 மாடலுக்கு எப்படி ஒரு FRP லாக்கை அன்லாக் டூல் மேலே ரிமூவ் பண்ணுறது அப்படின்ற வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது என்னோட கையில் இருக்க மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மி 6. என்ன சார் இந்த மொபைல் வந்து ரொம்ப நாள் அந்த சேனலில் சுற்றிக்கிட்டே இருக்கே அப்படின்னு நினைக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து லோகோ கம்பெனியில் வந்தது, அதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா OS பூட் பண்ண பிறகு நம்மளுக்கு அக்கௌண்ட் லாக்காக இருந்துச்சு. ஸோ அதை எப்படி அதே இதை வந்து நம்ம யூனிட்டி டூலில் எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுறது அப்படின்ற வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நான் அக்கௌண்ட் லாக் ரிமூவ் ஆன பிறகு நான் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன், வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இதில் FRP லாக் இருந்துச்சுன்னா அந்த FRP லாக் எப்படி அன்லாக் டூல் மூலமாக ரிமூவ் பண்ணுறது? ஏன்னா லேட்டஸ்ட் ட்ரெண்டிங்கில் அன்லாக் டூல் தான் இருக்குது. ஸோ அதில் எப்படி FRP லாக் ரிமூவ் பண்ணுறது? ஏன்னா ஏன் சார் யூனிட்டியில் அந்த ஆப்ஷன் கிடையாது இருந்தது, நான் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் FRP லாக் எதில் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்றத. இப்போ அன்லாக் டூல் மூலமாக இந்த FRP லாக் எப்படி ரிமூவ் பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ இந்த இதிலே பார்த்தா சொல்லியிருக்காங்க, பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா டு யூஸ் திஸ் ஃபோன் யூ ஃபர்ஸ்ட் ஹேவ் டு சைன் இன் த ஓனர் கூகுள் அக்கௌண்ட். அதாவது நம்மளோட ஜிமெயில் ஐடி பாஸ்வேர்ட் இந்த மொபைல் என்ன போட்டிருந்தோமோ அதை எனேபிள் பண்ணி தான் போக முடியும். ஒருவேளை ஜிமெயில் ஐடி பாஸ்வேர்ட் மறந்துருக்கலாம், மறந்துட்டு அந்த FRP லாக்கை வந்து நம்மளோட ஃபோனை வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது நான் எப்படி ஒரு அன்லாக் டூலில் என்ன ஆப்ஷன் மூலமாக ரிமூவ் பண்ணுறது, ஜஸ்ட் ஒன் கிளிக்கில் எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்ற வீடியோ தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படியே வீடியோ பார்த்து நண்பர் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க, முடிஞ்ச வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்மளோட அன்லாக் டூல் ஓப்பன் பண்ணிடலாம். நம்ம ஓப்பன் பண்ண பிறகு நம்ம இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு MI சாம்சங் எல்லா மாடல் வரும். நம்ம யூஸ் பண்ணுற MI மாடல், MIக்கு வந்து நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட FRP லாக் ரிமூவ் பண்ண போகிறோம். மீடியாடெக் பேஸ் பண்ணி இதுலேயும் நம்ம ரிமூவ் பண்ணலாம். ஸோ இந்த MIன்ற ஆப்ஷனில் நான் ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன், நம்மளுக்கு மாடலை டைப் பண்ணுறேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா Xiaomi Redmi 6 மாடல் தான் இருக்குது. MT6762R அப்படின்னு சொல்லக்கூடிய மாடலில் இருக்கக்கூடிய சிப்செட் தான். ஸோ இப்போ அதுக்கு வந்து நான் ஃபோனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிப்செட் மோடில் தான் கனெக்ட் பண்ணணும். அது ஃபோனை வந்து நான் என்ன பண்ணணும்னா பவர் ஆஃப் பண்ணணும். ஸோ டர்ன் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ டர்ன் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஃபோனை வந்து நான் சிப்செட் மோடில் தான் கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா எரேஸ் FRPன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃபேக்ட்ரி ரீசெட் மொத்தமாக கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு MI அக்கௌண்ட்டாக இருக்கட்டும் இல்லை FRP லாக்காக இருக்கும் எல்லாமே சேர்த்து நம்மளுக்கு கிளியராக இருக்கும். அதாவது அன்லாக் டூல் மூலமாக பண்ணும்போது நம்ம யூனிட்டியில் பண்ணும்போது தனித்தனி ஆப்ஷன் தான். ஸோ இப்போ நம்மளுக்கு FRP லாக் தான் நம்மளுக்கு கிளியர் ஆகணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், எரேஸ் FRPன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு வால்யூம் அப் டவுன் பட்டனை சேர்த்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் ஃபோனை வந்து கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ நம்ம ஃபோன் வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. கனெக்ட் ஆகிட்டு அங்கே வந்து என்ன சைடில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டு இருக்கு. எரேசிங் FRP. ஓகே சார், ஜஸ்ட்டு ஒரு மிஞ்சி போனால் 30 செகண்ட்ஸ் தானே? ஆமாம், 30 செகண்ட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து FRP லாக் ரிமூவ் ஆயிரும். ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு லாக் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக மொபைல் வந்து நம்ம உள்ளே போகணும் FRPல. ஸோ அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல FRP ஓகே அப்படின்றது நம்மளுக்கு வந்துருச்சு. சரிங்களா? ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும், இப்போ ஃபோன் வந்து நம்ம லாகின் ஆயிடுச்சு. அதாவது ஒரு ஜிமெயில் ஐடி பாஸ்வேர்டு இல்லாமல். ஸோ இதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம வீடியோ வந்து ஃபஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஓனர் அக்கௌண்ட் சைன்இன் பண்ணால் தான் நம்ம மொபைல் ஃபோன் வந்து உள்ளே போகும் அப்படின்ற சொல்லியிருந்தது. ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அன்லாக் டூல்மா ஜஸ்ட் ஒன் கிளிக் தான். எரேஸ் FRPன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா என்னோட மொபைல் ஃபோன் வந்து ஒரு FRP அதாவது ஜிமெயில் ஐடி பாஸ்வேர்டு எல்லாமே எனக்கு என்டர் ஆயிடுச்சு. ஸோ ஒருவேளை ஜிமெயில் ஐடி பாஸ்வேர்டு மறந்துட்டா இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணலாம். ஸோ யூனிட்டியில் தனித்தனியாக பண்ணணும். MI அக்கௌண்ட்டை தனியாக ரீசெட் பண்ணணும், FRP லாக் தனியாக ரீசெட் பண்ணணும். இதே நம்மளோட அன்லாக் டூலாக இருந்துச்சுன்னா ஸோ நம்மளுக்கு சேம் ஆப்ஷன், நம்ம இந்த ஃபேக்ட்ரி ரீசெட்ன்ற ஆப்ஷனை கொடுத்துருந்தாலும் நம்ம MI அக்கௌண்ட்டு ப்ளஸ் நம்மளோட பார்த்தீங்கன்னா FRP ஒரே இதில் கிளியர் ஆயிரும். இல்லை MI கிளவுட் அக்கௌண்ட் மட்டும் நான் கிளியர் பண்ணாலும் ரீசெட் ஆப்ஷன் தனியாகவே இருக்குது. ஸோ நான் இப்போ FRP லாக் இருந்ததுனால எரேஸ் FRPன்ற ஆப்ஷன் மூலமாக நான் என்ன பண்ணிட்டேன், FRP லாக்கை கிளியர் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் ஒரு அன்லாக் டூல் மூலமாக நம்ம ஒரு FRP லாக்கை கிளியர் பண்ணக்கூடிய மெத்தட். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே மறக்காமல் பெல் பட்டனை சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.